Good morning, students. I am Vetri Chelli from Vetri and Vetri Neat Chemistry. இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ல கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல ஓசனாலிசிஸ்ல நான் கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓசனாலிசிஸ் அண்ட் ஆல்டால் கண்டென்சேஷன் இந்த மாதிரி சேர்த்து கேட்பாங்க. இதை நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிருக்கேன். 5 minutes டெஸ்ட் தான். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓசனாலிசிஸ்க்கு நீ ஃபர்ஸ்ட் அதோடைய ப்ராடக்ட் எழுதணும் அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா இந்த reactants, it is your reactant. Yes, இந்த reactant கொடுத்தீங்களா, இதை நம்ம எழுதிட்டு இதுல ஓசனாலிசிஸ் எப்போ வந்தாலும் இதை பிரேக் பண்ணி அங்க ஒரு ஓ இங்க ஒரு ஓ. அப்போ உனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்துல அப்படியே CHO இருக்குது, இந்த இடத்துல இப்படி வந்தோம்னா CHO கிடைக்குது. இதுதான் உன்னுடைய எக்ஸ்ங்கிற ப்ராடக்ட். இதுல அடுத்தது டைலூட் NaOH அப்படின்னு இந்த ரியாக்டன் இருக்கிறதால இது என்னன்னா ஆல்டால் கண்டென்சேஷன். இப்போ ஆல்டால் கண்டென்சேஷன்ல உனக்கு என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேக்குறாங்கன்னா இதை நம்ம பார்த்ததும் கண்டுபிடிக்கலாம்னா என்னன்னா ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படிம்பாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா here this is ஆல்பா பீட்டானா இது ஃபங்க்ஷன் குரூப், இது ஆல்பா பீட்டா, இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்க அன்சேச்சுரேஷன், அதனாலதான் இதுதான் ஆன்சர்னு சொல்லிடுவேன். இல்ல there is no unsaturation, no unsaturation. here unsaturation இருக்கு, ஆனா ஆல்பாவுக்கும் பீட்டாவுக்கும் நடுவில் இல்ல, அதனால this is not the answer அப்படின்னு இப்படி ஷார்ட்டாவும் நீங்க ட்ரிக்கியா என்ன பண்ணா செலக்ட் பண்ணிடலாம். இதை எப்படி நம்ம ப்ராசஸ் எடுத்துட்டு போறது மெக்கானிசம் அப்படிங்கிறது இதுதான் கரெக்ட் தான். இது எப்படி பென்டகோனல்ல CHO இருக்கு, அப்போ அதோடைய கீழே டபுள் பாண்ட். இதை நான் எப்படி சொல்றேன், ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் கிடைக்கணும்னு சொன்னதால ஆல்பா பீட்டா நடுவில் ஒரு டபுள் பாண்ட். என்னன்னா இது டைலூட் NaOH. சில சமயம் இதை தொடர்ந்து ட்ரையாங்கிள் போட்டு ஆக்ஷன் ஆஃப் ஹீட்னு வந்தாதான் எழுதணும். பட் இது அண்டர்ஸ்டுட்னு போட்டுட்டு நான் ஆல்டால் கண்டென்சேஷன் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ இதோட மெக்கானிசத்தை நான் இங்க டைப் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆல்டால் கண்டென்சேஷன்ல மெக்கானிசம் ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோஃபைல், அதுக்கடுத்து அட்டாக் ஆஃப் நியூக்ளியோஃபைல் செகண்ட் மாலிகூல், பீட்டா எலிமினேஷன் ஆஃப் வாட்டர், ஆல்பா பீட்டா. ஓகே, இப்போ இந்த செய்யற ஒர்க்கை கடகட நான் செய்யறேன். எஸ், இங்க டைம் லிமிட் 5 minutes தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. So that is only the problem. Now this is CHO, இது CHO, இது கொடுக்குற இதுதான் உனக்கு இருக்கிற ஆல்பா ஹைட்ரஜன். இப்ப இதை ஒண்ணு அனுப்பிட்டோம்னா உனக்கு இந்த இடத்துல வர்றது that is called as a nucleophile. இப்ப அந்த நியூக்ளியோஃபைல் ஆனது இப்ப திரும்ப நான் உங்களுக்கு நியூக்ளியோஃபைல தான் போடுறேன். இது CHO, இது கார்பன், இது செகண்ட் மாலிகுலா போட்டு இப்படி போட்டுக்கிறேன். இந்த இடத்துல உருவான அந்த நியூக்ளியோஃபைல் இஸ் திஸ் இஸ். ஸோ இதுதான் உனக்கு முடிந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா அட்டாக் ஆஃப் நியூக்ளியோஃபைல் செகண்ட் மாலிகுல்ங்கிறாங்களா. இப்ப என்னன்னா இந்த இது இந்த மாலிகுல போய் அட்டாக் பண்ண போது இங்க போலார் ஆயிடும், இங்க மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு, இதுல போய் இந்த மைனஸ் அங்க அட்டாக் பண்ணும்போது உனக்கு என்ன அங்க உருவாகுது அப்படிங்கறத பார்க்கலாம். எஸ், இந்த ரிங் போட்டு இருக்கேன், இந்த இடத்துல அந்த CO போட்டு H போட்டிருக்கேன், இந்த இடத்துல மைனஸா இருக்கு, இந்த இடத்துல வெர்டிகல், இந்த இடத்துல பாருங்க போடுறது பாருங்க. now this is வெர்டிகல் போட்டு இங்க இந்த இடத்துல போய் இங்க ரிங் ஜாயிண்ட் ஆகும். இந்த இடத்துல யூ கேன் see இந்த இடத்துல இருந்து பாருங்க, இந்த இடத்துல இருந்து அது இங்க போய் ஜாயிண்ட் ஆகுது. அப்ப அதுல இருந்து வெளியே உனக்கு என்ன இருக்குன்னா CHO இருக்கு, அவ்வளவுதான். சோ அதுக்கடுத்த ஸ்டெப் என்னன்னா புரோட்டனேஷன். புரோட்டனேஷனா என்னது, இந்த இடத்துல H கொடுக்க போறோம். அப்போ உனக்கு என்ன கிடைக்குதுன்னா இப்ப இப்படி கொடுக்குறேன், நான் இதை கொடுக்குறேன், இங்க சேர்த்துடுறேன். இந்த இடத்துல கார்பன் இருக்கு, இங்க OH இருக்கு, இங்க H இருக்கு, இந்த இடத்துல CHO இருக்கு. இப்ப இதுதான் கிடைச்சிருக்கு ஆல்டால். அடுத்த கட்டம் என்னன்னா மைனஸ் வாட்டர். இதுல மைனஸ் வாட்டர் பீட்டா எலிமினேஷன். எப்படின்னா இது இங்க போகுது, பிளஸ் பீட்டா எலிமினேஷனா என்ன அர்த்தம்னா இந்த கார்பனுக்கு நெய்பர்ல இருந்து நீ ஹைட்ரஜன் எடுக்கணும். அதுக்காக நான் என்ன எடுக்கிறேன்னா இவன்ட்ட இருந்து எடுக்கிறேன். இதுவும் பீட்டா தான், இதுவும் பீட்டா தான். பட் என்ன அர்த்தம்னா பீட்டா எலிமினேஷன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ரம் நெய்பரிங், அவ்வளவுதான் அர்த்தம். இந்த OH இதுவும் போகுது, அப்ப உனக்கு இதுவும் வெளியே போறோம், இந்த ஹைட்ரஜன் உள்ள போகுது. இப்ப அதே மாடல்ல வரீங்க, அப்படியே போட்டிருக்கேன். இங்க வெர்டிகல் இந்த இருக்கு, இந்த இடத்துல உனக்கு அந்த புதுசா உருவான டபுள் பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. உன்னுடைய CHO இங்க இருக்கு, அவ்வளவுதான் உன்னுடைய ப்ராடக்ட். இதை எப்படி நீங்க அதோட கம்பேர் பண்ணலாம்னா பென்டகோனல் ரிங் வித் CHO, பென்டகோனுடைய அடியில
உனக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க, டபுள் பாண்ட். ஸோ இது மாதிரி தான் நம்ம இதை செஞ்சிடும். டெஃபினட்டா இந்த மாடல்